ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நான் என்ன ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சேன்னா, என்னோட மார்னிங் ரொட்டீன். காலையில எழுந்து ஆதியாவ ஸ்கூல்ல விடுற வரைக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இது முந்தின நாள் ஆஃப்டர்நூன் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, ஒரு 2 கப் பச்சரிசிய வந்து பால் ஆப்பத்துக்காக வாஷ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரெசிபி சொல்றேன். ரெசிபியோட டீட்டெயில்ஸையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. சில பேருக்கு இந்த பால் ஆப்பம் ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு பிடிக்காது. நார்மல் ஆப்பம் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். எங்க வீட்லலாம் நான் நார்மல் ஆப்பம் தான் சாப்பிட்டுருக்கேன். இங்க வந்து தான் இந்த ரெசிபி. இது எப்படின்னா வந்து வித்தியாசமா செய்வாங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க. இதில ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் இருக்கு. இது வந்து சிம்பிளான வெர்ஷன். ஸோ 2 கப் பச்சரிசிய ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். இல்லன்னா மினிமம் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்பதான் நல்லா உதிரியா வரும். ஸோ நைட் ஆயிடுச்சு. நான் வந்து இத கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸர் ஜார்ல சேர்த்து தண்ணி ஊத்தாம கொரகொரமா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா, நம்ம இது கூட வந்து தேங்காய், அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் போட்டு அரைக்கும்போது எக்ஸ்ட்ராவா நம்ம தண்ணி ஊத்துவோம் இல்லையா? அதுக்காக தான் நான் இதெல்லாம் என்னலாம் போடுவாங்கன்னு நான் சொல்றேன். இதெல்லாம் நான் இதில போடல. பட் 2 விஷயம் மட்டும் தான் போட்டிருக்கேன். இது கூட தேங்காய் தண்ணி ஊத்துவாங்க, தேங்காய் பால் ஊத்துவாங்க, அதுக்கப்புறம் ஈஸ்ட் போடுவாங்க, பன்னு போடுவாங்க. ஸோ என்னென்னமோ போடுவாங்க. இதெல்லாம் போட்டு ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்ல இருக்கும். பட் இது வந்து சிம்பிளரான வெர்ஷன். ஈஸியாவும் செஞ்சிடலாம். நான் வந்து 1/2 மூடி தேங்காவ நல்லா வந்து மிக்ஸர் ஜார்ல ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்கேன். இந்த தேங்காய் துருவி போட்டா நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு துருவுறதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு நான் வந்து தேங்காவ அரைச்சுட்டேன். அரைச்சுட்டு அதுக்கு மிக்ஸர் ஜார்லயே சேர்த்துட்டேன். இப்போ வந்து வடிச்ச சாப்பாடு இருக்கு இல்லையா? அது ஒரு 2 கப் சேர்த்துருக்கேன். தேங்காய் வந்து 1 1/2 கப் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 2 கப் சேர்த்துட்டு, நல்லா மிக்ஸர் ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி, நல்லா நீங்க தொட்டு பார்த்தாலே சாஃப்ட்டா இருக்கும் மாவு. அந்த பதத்துக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சுட்டு ஒரு பாத்திரத்தில மாத்திக்கோங்க. மாத்திட்டு மிக்ஸர் ஜார ரொம்ப நெறைய தண்ணி ஊத்திறாதீங்க. காலையில ஆப்பம் செய்யும்போது தண்ணியா இருந்துச்சுன்னா, என்ன சொல்றது? அந்த பாத்திரத்திலேயே ஒட்டிக்கும். அதனால தண்ணி கம்மியா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்டின்னா, காலையில ஆப்பம் ஊத்துறதுக்கு பதமா நீங்க ஊத்துவீங்களே, அப்ப வேணா எக்ஸ்ட்ராவா ஒரு 2 டேபிள் ஸ்பூனோ, 3 டேபிள் ஸ்பூனோ தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்க இப்பவே ஓவரா தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா, ரொம்ப வரவே வராது. ஒட்டிக்கும். அதற்காக சொல்றேன். ஸோ இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சிட்டு, இது கூட உப்பும், சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கூட கொஞ்சம் ஈஸ்ட்டும் சேர்க்கலாம். நான் வந்து சேர்க்கல. ஏன்னா வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நான் சேர்க்கல. ஸோ வெறும் ஜஸ்ட் உப்பும், சர்க்கரையும் தான் நல்லா கரைச்சு வச்சிர போறேன் நைட்டே. நெறைய பேர் இந்த ப்ளூ டப்பா எங்க வாங்குனீங்கன்னு கேட்டீங்க. இது நான் கல்யாணம் ஆகி வரதுக்கு முன்னாடிலேருந்தே ஆன்டி இத வச்சிருக்காங்க. இது மைக்ரோவேவ் சேஃப் டப்பா 2மே. ஸோ நல்ல குவாலிட்டில இருக்கும். ஸோ அதனால தான் நானுமே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும். நான் ஆன்டி கிட்ட கேட்டேன். அவங்க மறந்துட்டாங்க எங்க வாங்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எங்கேயாவது சர்ச் பண்ணி கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். இந்த பாலாப்பத்துக்கு வந்து சூப்பரான காம்பினேஷன் வெஜிடபிள் ஸ்டியூ தான். இந்த ரெசிபியும் சமையல் வித் அமலாவோட சேனல்ல இருக்கு. வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ நல்லா நான் மாவ கரைச்சுட்டேன். கரைச்சு மூடி வச்சிர வேண்டியதுதான். நாளைக்கு காலையில வந்து ஆப்பத்து கூட ஸ்டியூவும் செய்றேன். அதோட ரெசிபி நான் இந்த வீடியோலயே அப்படியே ஷேர் பண்றேன். செக் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் இத ட்ரை பண்ண போறீங்களோ அப்படின்னும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சம் சின்ன சத்தம் கேட்டா கூட ஆதியா வந்து கண்ணு முழிச்சுருவான். ஸோ, அதனால சத்தம் இல்லாம இன்னைக்கு வந்து உங்களுக்காக வீடியோ எடுக்கிறேன். ஸோ, இன்னைக்கு நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிமாலயாவோட பியூரிஃபையிங் நீம் ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா, 100% நீம்லேருந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு இதில ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டீஸ் அதிகமா இருக்கு. ஸோ, ஃபர்ஸ்ட் வாஷ்லேருந்து இது ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். பிம்பிள வந்து காஸ் பண்ற பாக்டீரியாவ 99.9% இது வந்து கொன்னுடும். ஸோ, இது ரொம்பவே ஜென்டிலான கிளென்சருங்கிறதுனால உங்க ஃபேஸ்ல இருக்கிற இம்ப்யூரிட்டீஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க பிம்பிளையும் நல்லா கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பேரபன் ஃப்ரீயும் கூட உங்க இருக்காங்க. சோப் மாதிரி ஹார்ஷா இருக்காது. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கிரேட் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா இது வந்து அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட் அப்புறம் வந்து ஹிமாலயாவோட அஃபிஷியல் வெப்சைட்டையும் ஆப்லையும் நீங்கள் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா பிராண்ட் ஐ ட்ரஸ்ட் அண்ட் யூஸ்ட் ஃபார் இயர்ஸ். அதுக்காக தான் நல்லா வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஃபேஸை டேப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். எப்போ எனக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் என்ன ஆகும்னா கொஞ்சம் ட்ரையான ஃபீலிங்காக இருக்கும். அதனால தான் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு தான் வெளியே வருவேன். இல்லைனா லிப் பாமும் போட்டுருவேன். ஸோ பொட்டை வச்சுட்டு வந்தாச்சு. நைட்டு நான் டயர்டாக இல்லை அப்படின்னா நைட்டே கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். இல்லை நைட் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா அப்படியே விட்டுட்டு போய் படுத்துருவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த கருப்பாம்பூச்சை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நைட்டே வந்து நம்ம கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே கருப்பாம்பூச்சிலாம் வராது. ஏன்னா சாப்பாடு தேடி தான் வரும். இருந்தாலும் நாங்கள் இந்த மருந்தெல்லாம் வச்சுட்டு தான் இருக்கோம். ஒரு 2, 3 மருந்தெல்லாம் இருக்குது. பெஸ்ட் கண்ட்ரோலும் கூப்பிட்டு அதையும் வச்சுட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் இந்த கருப்பாம்பூச்சி தொல்லையெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ மோசமாக இருக்குது. நிறைய பேர் வீட்டில் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காலையில் எழுந்தோடனே இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் நைட்டு தொடச்சிட்டு போனாலுமே காலையில் எழுந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக வைப் பண்ணிடுவேன். ஏன்னா அதாவது
ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி ஆயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ஆப்பத்துக்கு நான் வந்து தேங்காய் பாலும் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஸ்டியூ தான் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஸ்டியூ ரெசிப்பியும் நான் அப்படியே சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு டைம் இருக்காது இல்லையா? அந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு அப்படியே சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன இன்றைக்கி எவ்வளோ குவான்டிட்டியில் செய்கிறோனோ அதை மட்டும் சொல்கிறேன். 1 வெங்காயம் எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு கேரட், கொஞ்சமாக பட்டாணி மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இதுக்கு என்னெல்லாம் போடலான்னா, பொட்டேட்டோ போடலாம், பீன்ஸ் போடலாம், காலிஃப்ளவர் போடலாம், என்ன வெஜிடபிள்ஸ்லாம் போடலாம். பட் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்தது வந்து கேரட்டும் பட்டாணியும் தான். ஸோ அதை மட்டும் வச்சு தான் இன்றைக்கி பண்ணுறேன். இது கூடவே வச்சு பண்ணி நல்லா டேஸ்ட்டாக சமைக்கலாம். நான் பண்ணுறதே நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா நல்லா செம காம்பினேஷனாக இருக்கும். ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடாயிலையோ இல்லைனா வந்து ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க பெட்டரு. ஸோ ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதும் அதுக்கப்புறமா கூட எல்லா பொருளையும் அப்படி அப்படியே ஆட் பண்ணிடலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச பட்டாணியும் கொஞ்சம் கேரட்டையும் போட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா அதையும் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் தனியாக வச்சுக்கோங்க, செகண்ட் எடுக்கிற தேங்காய் பாலை தனியாக வச்சுக்கோங்க. ஸோ நம்ம செகண்ட் எடுக்கிற தேங்காய் பாலை கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து அந்த ஒரு மாதிரி எண்ணெயில் கோட் ஆகிடும் இல்லையா? அதுக்கப்புறமா செகண்ட் எடுக்கிற தேங்காய் பாலை முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஸ்டவ்வை ஆன் பண்ணாமையே ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் போதே தேங்காய் பால் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா திக்கான ஒரு கிரேவி மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அவ்வளோ கொதிக்க வரணும்னு இல்லை, 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆப்பத்துக்கு. ஸோ ஆதியாக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால நான் வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டர் தான் குடுத்து அனுப்பிட்டுருக்கேன். சார் வந்து வந்துட்டார் நம்மளோட சின்ராஸ். எப்பவுமே எட்டி பார்த்துட்டுருப்பான். "டேய் நான் இன்னும் சமைக்கலடா, சமைச்சதுக்கப்புறம் கூப்பிட்றேன்டான்னு" சொன்னேன். சரி தண்ணியாவது குடின்னு தண்ணிய ஊத்துனேன், அதுக்குள்ள பறந்துட்டான். சரி தண்ணி குடிச்சிட்டு இருக்கறதுக்குள்ள அது நிக்கவே மாட்டான். வந்துகிட்டே இருப்பான் திருப்பி திருப்பி. நெறைய பேர் சொல்றீங்க, "நீங்க ஃபீட் பண்ணாதீங்க. அதுவா போய் தேடி சாப்பிடணும். அப்பதான் அதுக்கு வந்து நீங்க ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க இல்லாதபோது எப்படி இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்க வீட்டுக்கு வந்து நின்னீங்கன்னா போதும், உங்களுக்கே தெரியும். "தயவு செஞ்சு அந்த காக்காக்கு ஏதாவது குடும்மா, பாவம் கத்திக்கிட்டே இருக்கு" அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு கத்திக்கிட்டே இருப்பான். ஒருத்தன் இல்ல, நெறைய பேர் வரானுங்க இப்போ அவன் வர்றத பார்த்துட்டு. சரி குடுப்போமே அப்படின்னு சொல்லி குடுத்துட்டுருக்கேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு ஆப்பமே சாருக்கு தான். ஸோ நான் இப்போ வந்து அந்த கிரேவி தான் செஞ்சுட்ருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துட்டு இப்போ வதக்கி எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். சார் நான் முன்னாடியே உங்களுக்கு ரெசிபியை சொல்லிட்டேன். ஐ அம் ரியலி வெரி சாரி. அதுக்கப்புறம் ஆதியாக்கு வந்து சில டைம் சாப்பிடுவான், சில டைம் சாப்பிட மாட்டான். ஆனால் இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் ஆப்பம், இடியாப்பம், அதுக்கப்புறம் வந்து பூரி, அப்புறம் பொங்கல், இந்த ரெசிபீஸ்லாம் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து குடுத்தா சாப்பிட்டுடுவான் அப்படின்னு நம்பி நம்ம செய்யலாம். ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் குழந்தைங்க எதை சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது புது ரெசிபி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ரெசிபியோட நேம் கூட சொல்லுங்கள். நான் வந்து இன்னொரு நாள் எப்பயாவது ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். எந்த டைமில் எழுந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் இல்லையா? ஸோ நான் வந்து 4:45க்கு தான் எழுந்தேன். 4:45க்கு எழுந்தா தான் என்னோட இந்த பாத்ரூம் கடமைகள்லாம் முடிச்சுட்டு 5:00 வர கரெக்டாக இருக்கும். இதுவே நான் 5:00 அலார்ம் வச்சு 5:00 கரெக்டாக ஷார்ப்பாக எழுந்துக்கிறேன் அப்படின்னா 15 மினிட்ஸ் பாத்ரூம்லேயே போயிடும். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் செய்யறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். கிடைக்கவே கிடைக்காது. நான் வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் தான் ஆதியாக்கு லஞ்சா குடுக்க போறதுனால இந்த டைம். இல்ல வேற ஏதோ செஞ்சு குடுக்க போறேன். பிரேக்ஃபாஸ்ட் வேற, லஞ்ச் வேற அப்படின்னா கண்டிப்பா செமையா டைம் எடுக்கும். நான் 4:00 எழுந்தா தான் எனக்கு டைம் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா நான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்கும் அட் அ டைம்ல ஒரேடியா பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிருவேன். அதனால தான் நினைக்கிறேன். இது வந்து தமிழ் வருஷ பிறப்புக்கு வாங்கிட்டு வந்த மெலன். இது எப்படி இருக்கும் டேஸ்ட்டுனா, நீங்க நார்மலா சாப்பிட்டா இது ஒரு மாரி புளிக்கும். சாப்பிடவே முடியாது. இத வந்து நீங்க மிளகாத்தூளோ, உப்போ வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். ஆத்யாக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால இதுவே நாம ஸ்நாக்கா கட்டிடலான்னு சொல்லி ஒரு பிளான போட்டு, ஏன்னா அவன் வாட்டர்மெலன் தான் கேட்டிருந்தான். அதுவும் எல்லோ கலர் வாட்டர்மெலன் கேட்டிருந்தான். கரெக்ட்டா தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்ல. கடையிலயும் கிடைக்கல, ஆன்லைன்லயும் கிடைக்கல. ஸோ பாருங்க இது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நெறைய பேர் இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் எங்க வாங்குனீங்க? நல்லா இருக்கான்னு கேட்டீங்க. இது செலோ பிராண்டு. சௌபி தான் வாங்குனான்னு நெனைக்கிறேன். ஆமா சௌபி தான் வாங்கி குடுத்தா. அது எப்படின்னா செட்டா வாங்குனா. அவனோட ஸ்கூல் பேக் ஒண்ணு, எல்லாமே ஸ்பைடர் மேன் தீம்ல தான் இருக்கும். லஞ்ச் பாக்ஸு அப்புறம் வாட்டர் பாட்டில்லாம் இல்ல. இது மட்டும் தான். ஸோ நல்லாயிருக்கு. குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஆனா அவங்க மேம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, "குழந்தைக்கு இவ்ளோ பெரிய பேக் குடுத்து அனுப்பாதீங்க. தேவைப்படாது" அப்படின்னு. ஏன்னா அந்த பேக் ரொம்ப வெயிட்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெரிய பசங்களுக்கான பேகு. சோபி வந்து அவன் பெருசானா குடுத்து அனுப்புவான்னு நெனச்சு குடுத்தா. ஆனா என்கிட்ட
புது பேக் எதுவுமே இல்லாததுனால அந்த பேக்கே குடுத்தேன். மேம் வந்து கூப்பிட்டு சொல்ட்டாங்க, "நீங்க வேற பேக் குழந்தைக்கு குடுங்க. இது ரொம்ப ஹெவியா இருக்கு" அப்படின்னு. ஸோ ஆத்யாக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் வந்து பெரிய ஆப்பமா நம்ம நார்மல் ஆப்பம் ஊத்திட்டு, தேங்காய் பால் குடுத்துட்டேன். தேங்காய் பால் எடுத்துட்டு, அதில வந்து கொஞ்சமா வந்து நாட்டு சர்க்கரை, கொஞ்சமா வந்து ஏலக்காய் இடிச்சு போட்டு, அத வந்து பால் பண்ணிட்டேன். அது வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அத தொட்டு சாப்ட்டுருவான். ஆஃப்டர்நூனுக்கு டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சமா வாழை இலை இருந்தது. ஸோ அது கூட வச்சுட்டு, இந்த குட்டி குட்டியா நம்ம பணியார கல் இருக்கும் இல்லையா? அதில ஆப்பம் ஊத்தி, அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சீங்கன்னா, குழந்தைங்க அப்படியே விருப்பமா சாப்பிடுவாங்க. நீங்க மதியானம் அவங்களே சாப்பிட மாட்டாங்கன்னு தானே நெனைப்பீங்க. இந்த மாரி செஞ்சு குடுங்க. கரெக்ட்டா சூப்பரா சாப்ட்டுருவாங்க. தொல்லையே இருக்காது. அங்க இருக்கிற சிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்கலாம் வந்து சொல்லுவாங்க, "அப்பா அவனே சாப்பிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி ஈஸியா இருக்கும். அந்த பாக்ஸ்ல நான் வந்து அந்த கிரேவியும், அந்த வெஜிடபிள் ஸ்டூவும் இதுவும் வச்சு குடுத்துட்டேன். இந்த டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள ஃபுல்லா ஸ்டீல். அது நல்லா ஸ்டீலா இருக்கறதுனால பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா, கீழ கொஞ்சம் வாழை இலை போட்டேன். அதுக்கப்புறம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டா லிட்ட ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. இதுவே நீங்க சுட சுட போட்டு மேல மூடிட்டீங்க அப்படின்னா, அந்த ஹீட்ல பட்டு அது ஏதாவது பிரச்சனை வரும். இருந்தாலும் நான் வந்து நெறைய டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்கேன். இப்போதைக்கு எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால இத குடுத்து அனுப்பிச்சுட்டுருக்கேன். ஸோ ஜூன் மாசம் வந்தோனே எனக்கு நெறைய செலவு இருக்கும்னு நெனைக்கிறேன். பூச்செடியெல்லாம் வாங்குறதுக்கு. இந்த ஸ்கூல்ல தான் பூ குடுத்தான்னு பார்த்தா, அந்த ஸ்கூல்ல டெய்லி பூ குடுக்குறான். பெட்ரோல் பங்க்குக்கு போனா அங்க ஃப்ளவர்ஸ்லாம் நெறைய இருந்தது. அவங்க டாடிய போய் பறிச்சு குடு டாடி மேமுக்கு குடுக்கணும்னு சொன்னான். சரி அவங்க டாடியும் போய் பறிச்சு குடுத்தாங்க. அவனுக்கு 8:10க்குலாம் ஸ்கூல்ல ஸ்டார்ட் ஆயிடும். நான் வந்து காலையில அவன் கூட போயே ஆகணும். இதுதான் என்னோட மார்னிங் ரொட்டீன். இதே மாரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் பை.